ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1 தான் பார்க்க போகிறோம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பாருங்க. -30 + -60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எக்ஸ் ஆன்சர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 + -30 இந்த பக்கம் வரும்போது +30 மாறிடும். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 90 வரும். இதோட ஆன்சர் 90 தான். செகண்ட் ஒன் -52 + second one -5 plus dash -100. x is equal to xன்றது நம்ம ஆன்சரா வச்சுக்கலாம். x is equal to -100 + 5. இது வந்து மைனஸ் பண்ணும்போது 95 வரும். 95 -95 100 வந்து பெரிய நம்பர், அதில் மைனஸ் இருக்கிறதுனால இது -95 நம்ம போடணும். இதோட ஆன்சர் -95 தான். அடுத்து தேர்ட் ஒன் -52 + 52 is equal to dash. இப்போ -52வையும் மறுபடியும் -52வையும் ப்ளஸ் பண்ணும்போது 104 வரும். இதோட ஆன்சர் வந்து -104. அடுத்து dash plus -22 is equal to 0. அப்போ 22 கூட -22 கூட எதை நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும்னா +22 தான் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 0 கிடைக்கும். அப்போ இதோட ஆன்சர் 22. அடுத்து ஃபிஃப்த் ஒன் dash plus +70 -70. x is equal to 70 + 70. 70 + 70 எவ்வளவு? 140. அப்போ 140 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 20 + 80 is equal to 0. 20யவும் 8யும் ப்ளஸ் பண்ணோம்னா 100 வரும். 80ங்கிறது 100 வரும். இப்போ ஆன்சர் வந்து 100. அடுத்து 75 + -25. இதை நம்ம எப்படி பண்ணணும்னா 75லேருந்து -25 நம்ம மைனஸ் பண்ணும்போது 50 கிடைக்கும் ஆன்சர். அப்போது 50 தான் ஆன்சர். ஏன்னா ப்ளஸ்ஸில் இருக்குது. 75 பெரிய நம்பர் வந்து ப்ளஸ்ஸில் இருக்கிறனால நம்ம 50 தான் ஆன்சர். அடுத்து 7th one 171 + -0. x is equal to 171 வந்து இந்த பக்கம் வரும்போது +171 இந்த பக்கம் வரும்போது -171 வந்துடும். அதுதான் ஆன்சர். அடுத்து -30 + -12 + -77 dash plus -12 + -77 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரி நம்பர் போடும்போது இது ஈக்குவலாக வரும். அது எப்படின்னா -30 இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த டேஷில் வந்து -30 போட்டுக்கோங்க. அடுத்தது -42 + dash plus 23 is equal to -42 + 15 + dash இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே இந்த டேஷில் வந்து 15 வரும், இந்த டேஷில் வந்து -23 வரும். இந்த -23 எடுத்து இங்கேயும், இந்த 15 வந்து இங்கேயும் வரும் இந்த சம்மில். அடுத்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The additive inverse of -32 is -32. ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இப்போது -32 கூட +32 சேர்க்கும் போது 0 வரும். இது ரெண்டுமே மைனஸில் வந்திருக்கிறதுனால இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அடுத்து -90 + -30 is equal to 60. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆனால் -30 கூட -30 ப்ளஸ் தான் பண்ண முடியும். ப்ளஸ் பண்ணால் 120 வரும். ஆனால் இதை 60 கொடுத்துருக்கனால இது ஃபால்ஸ். அடுத்து -125 +
25 இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 100 கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ. இது ரெண்டையும் நம்ம 25 இதை மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா இதில் மைனஸ் 100 தான் ஆன்சர் வரும். அப்போ இது ட்ரூ. அடுத்து ஆட் த ஃபாலோயிங் நம்பர் 8 and -12 யூஸிங் நம்பர் லைன். இதை வந்து நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு நம்பர் லைன் நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு 0 1 2 3 4 சொல்லி இந்த பக்கம் ப்ளஸ்லையும் இந்த பக்கம் மைனஸ்லையும் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம 8க்கு வரணும். 0லேருந்து 8க்கு வரணும். 1 2 3 4 5 6 7 8க்குன்னு 8க்கு வந்து இந்த ஆரோ மார்க் போட்டு காமிக்கணும். அடுத்து நம்ம 12 இந்த 8லேருந்து 12 ஸ்டெப் வந்து -12க்கு நகரணும். 8லேருந்து இங்கே -12க்கு நகரும் போது -4 கிட்ட வரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து -4 தான். 8 + 12 = -4ன்னு ஆன்சர் பண்ணுங்க. இதே மாதிரி சம் போடணும். -3 and -5 யூஸிங் நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம நம்பர் லைன் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இதே மாதிரி நம்பர் லைன் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கிட்டு மைனஸ் நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருக்கறனால மைனஸ் பக்கம் நிறையா வர மாதிரி 0 வந்து இந்த பக்கம் இருந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டுட்டு 0லேருந்து -3 அதாவது 3க்கு வந்து நம்ம ஜம்ப் பண்ணணும். -1 -2 -3 ஜம்ப் பண்ணி காட்டணும். அடுத்து அதுலேருந்து -5 வர மட்டும் நம்ம ஜம்ப் பண்ணி பார்க்கணும் என்ன ஆன்சர் வருதுன்னு. -3லேருந்து ஜம்ப் பண்ணும்போது -4 -5 -6 -7 -8 5 ஸ்டெப் ஜம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு 8 தான் ஆன்சர் வருது. அப்போ -3 + -5 = -8 இதுதான் ஆன்சர். அடுத்த சம் -100 + -10 என்னன்னு கேட்குறாங்க. -100ஐயும் -10ஐயும் நம்ம மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அதனால ப்ளஸ் பண்ணும்போது 110 வரும். அப்போ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். இதோட ஆன்சர் -110. அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும். இந்த 1.1 ஃபுல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். 20 + -72 இதை வந்து நம்ம -72 + 20 இதை வந்து டிவைட் பண்ணும்போது 52 வரும். அப்போ ஆன்சர் மைனஸ் பண்ணும்போது 52 வரும். இதோட ஆன்சர் வந்து 52. 82 + -75 82லேருந்து -75ஐ நம்ம கழிக்கும் போது 0 வரும், +0 வரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 7. -48 + -15 -48லேருந்து -15ஐ ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அதனால் இதை ப்ளஸ் பண்ணோம்னா 63 தான் ஆன்சர் வரும். மைனஸில் பெரிய நம்பர் இருக்கிறதுனால மைனஸ் தான் இதுக்கு -63ன்னு வரும். ஓகேம்மா, புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு -225 + -23 இது வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். 225 -63 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 288 வரும். அடுத்து 4th தேன்மலர் appeared for competitive exam which has negative scoring of mark for each incorrect answer. First paper, I see answered 25 questions in correctly and in paper second 13 questions incorrectly. Find the total reduction of mark. பேப்பர் 1ல் வந்து அவன் தேன்மொழின்றவங்க வந்து பேப்பர் 1ல் -25 மார்க் வந்து நெகட்டிவாக எடுத்திருக்காங்க. பேப்பர் 2ல் வந்து -13 மார்க் வந்து நெகட்டிவ் எடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம மொத்தம் அவங்க எவ்வளோ வந்து கம்மியாக எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. டோட்டல் ரெடியூஷன் ஆஃப் -25 + -35 இது ரெண்டையும் நம்ம மைனஸில் வந்திருக்கனால ப்ளஸ் பண்ணுறோம்.
ப்ளஸ் பண்ணும்போது 38 வருது ஆன்சர். புரிஞ்சா உங்களுக்கு? இந்த தேன்மொழின்றவங்க வந்து எடுத்த மைனஸ் மார்க் 2 மார்க்கையும் நம்ம மைனஸ் மார்க்கை வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்கும்போது 38 மார்க் வந்து அவங்க கம்மியாக எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அடுத்த சம். In a question paper competition, team A scored +30, -20 and 0 and team B வந்து scored -20, -20, 0 +30 in their successive round. Which team will win? We say that